ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி பழைய கொசு பேட்டை தான் எடுத்திருக்கேன். இந்த கொசு பேட்டை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எப்படி நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இது கூடவே ஒரு கயிறு ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கயிறை இங்கே மேலே வச்சு கட்டிக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஆணியில் மாட்டுறதுக்கு இதில் ஒரு ஹோல்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்காக தான் இந்த கயிறை நான் கட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேட்காக இந்த மாதிரி கிளிட்டர் டேப்பு நான் இந்த புடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் சுற்றி ஒட்டிக்க போகிறேன். இந்த புடி கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா புடி, அது ஃபுல்லாகவே நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இதில் சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பத்திரிக்கை அட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பத்திரிக்கை அட்டையோட பேக் சைடு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேக் சைடு பத்திரிக்கை அட்டையை நான் இப்போ கோன் மாதிரி இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சுருட்டி எடுத்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் டெக்கரேட்காக கீழேயும் மேலேயும் நான் கிளிட்டர் டேப் தான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கிளிட்டர் டேப்பை கீழேயும் மேலேயும் ஒட்டி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். நான் க்ளூ கன் தடவி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இது போல் பழைய பேங்கிள் ஒன்று எடுத்து இது போல் எஸ்ஊக்கு மாதிரி நான் வளைச்சி வச்சுருக்கேன். அதை இங்கே செட் பண்ணிக்க போகிறேன். இதில் நம்ம குத்தி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே குத்தி விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்தாண்ட நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஃப்ளவர் தான் வைக்க போகிறேன். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆணியில் நான் இதை மாட்டிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சாவிலாம் நான் போட்டு வச்சுருக்கேன். கீஸ்லாம் இதில் மாட்டி விட்டுக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி பென்னு தான் எடுத்திருக்கேன். நம்ம பெண்ணெல்லாம் நிறையா வச்சுருப்போம். ஆனால் நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. ஏதாவது எழுதணுன்னா தேடிக்கிட்டே இருப்போம். அதுக்கான டிப்பு தான் இது. இந்த மாதிரி ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன். அந்த பேங்கிளில் இந்த மூடியோடு சேர்த்து அதில் நான் குத்தி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மூடியோடு சேர்த்து நம்ம இதில் சொருகி விட்டுக்கலாம். என்கிட்ட இருக்க பெண்ணெல்லாம் நான் சொருகி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அவசரத்துக்கு எழுதுறதுக்கு ஒரு 2 பெண்ணு போதும். ஆனால் என்கிட்ட இருக்க 4த்தையும் நான் இதில் குத்தி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு வேணும் போது இப்படி எடுத்துகிட்டு திரும்பவும் அதிலே நம்ம குத்தி விட்டுக்கலாம். இப்போ இப்படியே இந்த பேங்கிளோடு சேர்த்து நம்ம ஆணியில் இப்படி மாட்டிக்கலாம். மாட்டிட்டு வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி ரப்பர் பேண்டில் நம்ம வாங்கி வச்சுருப்போம் தேவைக்குன்னு. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஃபுட்டு வாங்கினோன்னா கூட அதிலேருந்து எடுத்து வச்சுருப்போம். இந்த ரப்பர் பேண்டெல்லாம் நம்மளுக்கு வேணும்ன்ட்டு அதை அப்படியே வச்சுருந்தேன்னா கொஞ்ச நாள் கழித்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணவே முடியாது. இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் இனிமேல் சின்னதான ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ரப்பர் பேண்டை போட்டுட்டு நம்ம இது போல் ஒரு பவுட்ரு எடுத்துருக்கோம். ஃபேஸ்க்கு தடவுற எந்த பவுடராக இருந்தாலும் நம்ம அதில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக கொட்டினா போதும், நிறையா வேண்டாம். இப்போ எல்லா ரப்பர் பேண்ட்லேயுமே அந்த பவுட்ரு படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த பாக்ஸை மூடி எடுத்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.